அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். இன்றைய தலைப்பு ஸ்போக்கன் ஹிந்தி. போல்சால் கி ஹிந்தி சொல்லப்படுகிற ஸ்போக்கன் ஹிந்தி. இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இதில் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதுமானது, வேறு தேவையில்லை. நீங்கள் எளிமையாக சுலபமாக ஹிந்தி பேச கற்றுக்கொள்ளலாம். நான் அடிப்படையிலிருந்து துவங்குவதால் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்காது. நோட் இருந்தால் எல்லோரும் எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எல்கேஜி குழந்தை போல, எல்கேஜி பாயை போல. இப்போது ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்ற பொழுது, அதற்கு நல்ல உணர்வு வரும் பொழுது, தான் தனக்கு முன்னாலே காண்கின்ற எல்லா பொருட்களையும் பற்றி கேட்க ஆரம்பிக்கும். அப்பா இது என்னப்பா, அது என்னப்பா, அது என்னப்பா, இது என்னப்பா, ஃபேன். நான் ஃபேன் சொல்லுவோம். அப்புறம் சுற்றுது இல்லையா, ஃபேன் ஏன் சுற்றுது என்று கேட்பான். அப்போ ஒன்றா கேள்வி கேட்டே போவான். அந்த கேள்வி கேட்டு நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். அப்படி பதில் சொல்ல அவனுடைய அறிவு வளரும். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் சிறு குழந்தைகள். ஆகவே நீங்கள் சிறு குழந்தையாக பாவித்துக் கொள்ளுங்கள். பாவித்துக் கொண்டு உங்கள் கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற எல்லா பொருட்களையும் இது என்ன, இது என்ன என்று கேட்க வேண்டும். இது என்ன, இது என்னன்னு கேட்க வேண்டும். கேட்டால் அதுக்கு பதில் வரும். அதுதான் இன்றைய பாடம். சரி, இப்பொழுது ஒரு வாக்கியம் என்பது சொற்களானது. சொற்கள் என்பது எழுத்துக்களானது. எழுத்துக்கள் சேர்ந்தால் சொல் வரும். எழுத்துக்கள் சேர்ந்தாலும் அந்த சொல்லுக்கு, அந்த சேர்ந்த எழுத்து சேர்க்கைக்கு பொருள் இருந்தால் மட்டுமே அது சொல் நினைக்கப்படும். இல்லாவிட்டால் அது சொல் என்று பேர் வராது. இப்பொழுது மே சொல்கிறோம். மே என்ற ஒரு எழுத்தும் மே என்ற இன்னொரு எழுத்தும் சேர்ந்திருக்கிறது. இது சொல்லாகும் என்றால் சொல் ஆகாது. ஏனென்றால் இதற்கு பொருள் கிடையாது. அதே மா என்ற எழுத்தும் இன்னொரு மா என்று சேர்த்து பாருங்கள். அப்பொழுது மாமா என்று வரும். இப்போ மாமா என்றால் பொருள் இருக்கிறது. ஆகவே சொல் எனப்படும். எழுத்துக்களுடைய சேர்க்கையானது அதற்கு பொருள் இருந்தால் மட்டுமே, அர்த்தம் இருந்தால் மட்டுமே அது சொல் என்று அழைக்கப்படும். இல்லாவிட்டால் அது சொல் ஆகாது. சரி, சொற்கள் சேர்ந்தது வாக்கியம். சரி, அதிலும் கூட கருத்து முற்றுப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிறுவன் மைதானத்தில் ஓடி. இங்கே வந்து 3 சொற்கள் உள்ளன. ஒருக்கு மீனிங் இருக்குது, சிறுவன் மீனிங் இருக்குது, மைதானத்தில் மீனிங் இருக்குது, ஓடி 4வது வேர்டு இதுக்கு மீனிங் இருக்குது. ஆனால் நிறைய பெற்றுக்கிறதா, நிறைய பெறவில்லை. ஆகவே இது வாக்கியம் ஆகாது. சரி, ஒரு சிறுவன் மைதானத்தில் ஓடி கொண்டிருக்கிறான். இப்பொழுது கருத்து நிறைய பெற்றுக்கிறது. ஆகவே இதற்கு வாக்கியம் என்று பெயர். அதுபோல கருத்து நிறைவேற்றால் மட்டுமே அதுக்கு வாக்கியம் என்று பெயர். சரி, இப்பொழுது நாம் போகலாம். சொற்கள் மூலம் படிக்கலாம். சரி, எழுதுங்க. ஏ ஒத்தகம்பு யா போடுங்க. ஒத்தகம்பு யா போடுங்க. ஏ என்று இந்தியில் சொன்னால் அதற்கு இவன் இவள் இது என்று பெயர். இவன் இவள் இது இந்த. இவன் இவள் இது இந்த. ஏ சொன்னால்
இவன், இவள், இது, இந்த. அடுத்தது ஓ. ஒத்தகப்பு வா போட்டு கால் வாங்கணும். ஓ என்றால் அவன், அவள், அது, அந்த. ஓ என்றால் அவன், அவள், அது, அந்த. அடுத்தது கியா. இக் யா. இக் யா கால் வாங்க. கியா என்றால் என்ன. கியா என்றால் என்ன. அடுத்தது ஹை. HA ஹை. HA இங்கிலீஷ் தெரியுங்க. ஹை தெரிந்தாலும் எழுதிக்கலாம், எழுதிக்கொள்ளலாம். இங்கிலீஷ் தெரிந்தால் ஹை எழுதிக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் HA ஹை. ஹை. ஹை என்றால் ஆங்கிலத்தில் எப்படி இஸ் என்கிறோமோ அதுபோல ஆங்கிலத்திலே இஸ் என்ற அந்த எழுத்துக்கு என்ன பொருள்? ஒன்று இருக்கிறது, இருக்கிறான், அல்லது இருக்கிறாள். இந்த மூன்றும் இல்லாவிட்டால் அது வேர்பாக பயன்படும். வாட் இஸ் திஸ் என்கிறோம். அப்போ வாட்டா என்ன? திஸ்னா இது. இசுக்காக வருகிறது, வேர்பாக வருகிறது. இஸ் இல்லாமல் போட முடியும் என்றால் போட முடியாது. அதுபோல தான் இந்தியிலும் இந்த ஹையும் இஸ்ஸும் ஒன்று. வேர் இஸ் த பென்? பேரா எங்கே இருக்கிறது? இப்போ இருக்கிறது பின் வருது. வேர் இஸ் த கோபால்? கோபால் எங்கே இருக்கிறான்? இஸ் இன் த ஸ்கூல். இவன் பள்ளியில் இருக்கிறான். அப்போ இஸ் என்ன வருது? இருக்கிறான் சொல்லி வரும். இருக்கிறான் வரும், இருக்கிற ஆளு வரும், இருக்கிறதும் வரும், வேபாவும் வரும். வாட் இஸ் திஸ் போது இங்கே வேபா வரும். அதுபோல தான் ஐயன் வருது. ஐயும் இஸ்ஸும் ஒன்று. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். சரி பண்ணுங்க. ஏ ये क्या है? ये क्या है? तो ये क्या है? ये என்றால் இது, क्या என்றால் என்ன? தெரியுங்க, இது என்ன? தமிழிங்க இது என்ன? சரி, தமிழ் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு இது இது என்ன? இது பேனா. எழுதிங்க, இது பேனா. இது பேனா. சரி, அப்படி நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன? ஏ. பேனாவுக்கு கலம். வேப்புக்கு என்ன பண்ணணும்? ஹை. இப்போ ஏ கலம் ஹை. ஏ கலம் ஹை. இது பேனா. ये क्या है? ये कलम है. ये क्या है? ये कलम है. இது என்ன? இது பேனா. பேச பார்த்தீங்களா? ये क्या है? ये कलम है. நான் துவக்கத்திலே சொன்னேன், ஒரு குழந்தை தன் பார்க்குற எல்லா பொருளையும் வந்து இது என்னப்பா, இது என்னம்மான்னு கேட்க ஆரம்பிக்கும். அதுபோல் நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுக்கும் இதை வந்து ஹிந்தியில் என்ன சொல்வது எனக்கு பேசணும். சரி, அடுத்து என்ன பார்க்குறீங்க? நாற்காலி இருக்கிறது இல்லையா? சரி எடுங்க. குர்சி. குர்சி நாற்காலி. குர்சி நாற்காலி. அடுத்து என்ன இருக்கிறது? பெஞ்ச் இருக்கிறது. பெஞ்சுக்கு பெஞ்ச் தான். பெஞ்ச் அப்போ நேராகிட்டு வாங்க. நேராகிட்டு வாங்க. ரொம்ப வராங்க. பெஞ்ச். பெஞ்சா பெஞ்சு. பெஞ்சுக்கு பெஞ்சே தான். சரி, இப்போ இது புத்தகம் எடுத்துக்கணும். புத்தகம் வச்சுக்கோங்க. இது புத்தகம் அப்போன்னு சொல்லுது. கிதாப் சரிங்க. அடுத்தது ஒவ்வொரு நாளைக்கு கிதாப் புத்தகம். இது என்ன? இது வந்து கை. ஹாத். हाथ HAATH हाथ. हाथ कई. हाथ कई. तैली. तैली 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 ना बैग. तैली पै. दूरभाष. दूरभाष. दूरभाष फोन.
उंगली ஊஇங்கலி உங்கலி உங்கலி விரல் உங்கலி விரல் சரி दीवार दीवार சுவர் दीवार சுவர் दीवार சுவர் दीवार சுவர் बत्ती बायती बत्ती 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 लाइट बत्ती लाइट बत्ती लाइट जमीन फ्लोर जमीन फ्लोर पंखा पी சொல்றோம் पंखा पंखा ला पंखा पी 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 ए एन के ए पंखा पंखा फैन पंखा फैन कमीज 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 शर्ट कमीज शर्ट धोती 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 वेष्टी சிலர் நீங்க சில பேர் நோட்புக் எழுதுறீங்க சில பேர் பேப்பர் எழுதுறீங்க இல்லையா இப்போ காப்பி நோட்புக் காப்பி नोटबुक कॉपी नोटबुक कागज कागज पेपर कागज पेपर अखबार अखबार न्यूज़पेपर अखबार न्यूज़पेपर श्यामपट्ट 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 ब्लैक बोर्ड श्यामपट्ट ब्लैक बोर्ड श्यामपट्ट ब्लैक बोर्ड मेज मेज मेजई मेज मेजई पेंसिल पेंसिल सेम पेंसिल पेंसिल दीवार दीवार वाल जमीन 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 इतने कितना हुआ इतना कितना इतना जिना कितना हुआ कितना हुआ कितना हुआ என்றால் எத்தனை ஆச்சு எத்தனை ஆயிற்று इतना जी என்னங்க பார்க்கலாம் 20 இல்லங்க அது 20 हुआ 20 हुआ इतने आइट्र 20 आइट्र कितना हुआ 20 हुआ कितना हुआ 20 हुआ தமிழ் இல்லங்க 20 ஆயிற்று 20 हुआ ஒரு நாளைக்கு 20 வேர்ட்ஸ் படிச்சாக்கா நிறைய வேர்ட் படிக்கலாம் சரி இப்போ இருக்கோம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் मर्ड है ये क्या है मर्ड ये क्या है कटी पढ़ रही है ये क्या है ये केट विधि है आंसर ये डैश है ये क्या है ये डैश है सही ये डैश द फ्रेम இது ஃப்ரேம் ஏ டேஷ் போட்டு தெரியுமா இந்த டேஷ்ல
மேலே சொன்ன எல்லா வேர்ட்ஸையும் ஒன்றா நீங்கள் பொருத்திக்கலாம், பொருத்தி சொல்லலாம், நீங்கள் ஆசைப்படலாம். ये क्या है? वसना ये कलम है. सही. இது சொல்லணும், எழுத வேண்டாம், போதும். ये क्या है? सेकंड वन, ரெண்டாவது என்ன? ये क्या है? ये मेज है. परिचय वाला, ये क्या है? ये किताब है. ये क्या है? ये हाथ है. ये क्या है? यार वो बोला सुनना. ये क्या है? ये तैली है. ये क्या है? एक दूरभाष है. ये क्या है? ये उंगली है. ये क्या है? ये दीवार है. ये क्या है? ये बत्ती है. ये क्या है? ये जमीन है. ये क्या है? ये पंखा है. पंखा, पंखा है. ये पंखा है. ये क्या है? ये कमीज. ये कमीज है. ये क्या है? ये धोती है. ये क्या है? ये कॉपी है. ये क्या है? ये कागज है. ये क्या है? ये अखबार है. ये क्या है? ये समापत है. सामपट. 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 श्यामपट. श्याम श्याम श्यामपट. श्यामपटல श्याम इश्क या SHYAM श्याम पट PAT पट. ये श्यामपट है. ये क्या है? ये मेज है. ये मेज है. ये क्या है? ये दीप. आउट गुड. ये क्या है? ये दीवार है. आउट सुल्पा. ये क्या है? ये कुर्सी है. स्टार्टिंग. ये कलम है. ये क्या है? ये स्टार्टिंग कर दिया. ये क्या है? स्टार्टिंग. ये कलम है. ये क्या है? ये किताब है. ये क्या है? ये हाथ है. ये क्या है? ये तैली है. तैली है. तैली है. हाँ. ये क्या है? ये दूरबीन है. दूरभाष है. ऊपर करेक्ट. ये क्या है? ये उंगली है. ये क्या है? ये दीवार है. ये क्या है? ये बत्ती है. ये क्या है? ये जमीन है. ये क्या है? ये पंखा है. ये क्या है? ये बमीज है. शर्ट. कमीज. कमीज कमीज का के कमीज है. हाँ. ये क्या है? ये धोती है. ये क्या है? ये कॉपी है. ये क्या है? ये कागज है. हाँ? कागज. कागज है. ये क्या है? ये अखबार है. ये क्या है? ये श्याम. श्यामपट. श्यामपट. श्यामपट है. ये क्या है? ये मेज है. ये क्या है? ये पेंसिल है. ये क्या है? ये कितना हुआ? ये कितना हुआ यार? तब बस हाँ. இப்போ நீங்களே கேள்வி கேட்டுக்கு ஒரு பஸ் சொல்லுங்க. இப்போ இவங்க கேட்பாங்க, நீங்கள் பஸ் பண்ணணும். ये क्या बटी कर दे. ये क्या है बटी कर दे. ये क्या है? ये कलम है. ये क्या है? ये किताब है. ये क्या है? ये कुर्सी है. ये क्या है? ये हाथ है. ये क्या है? ये तैली है. ये क्या है? ये दूरभाष है. ये क्या है? ये उंगली है. ये क्या है? ये बत्ती है. ये क्या है? ये जमीन है. ये क्या है? ये पंखा है. ये क्या है? ये कमीज है. ये क्या है? ये धोती है. ये क्या है? ये कॉपी है. ये क्या है? ये कागज है. ये क्या है? ये अखबार है. ये क्या है? ये श्यामपट है. श्यामपट. श्यामपट है. ये क्या है? ये मेज है. ये क्या है? ये पेंसिल. ये क्या है? ये कलम है. ये क्या है? कलम है. ये क्या है? ये पेंसिल है. ये क्या है? ये किताब है. ये क्या है? ये कलम है. ये क्या है? ये कुर्सी है. ये क्या है? कीपिंग साउंड. ये क्या है? ये हाथ है. ये क्या है? ये तैली है. ये क्या है? ये दूरभाषा है. ये क्या है? ये बत्ती है. ये क्या है? ये जमीन है. ये क्या है? ये पंखा है. ये क्या है? ये कमीज है. ये क्या है? ये धोती है. ये क्या है?
ये कॉपी है। ये क्या है? ये कागज है। ये क्या है? ये अखबार है। ये क्या है? ये शामपट है। ये क्या है? ये मेज है। ये ठीक है। अब இப்போ वो क्या है அது என்ன எழுதிங்க वो क्या है वो क्या है அது என்ன அது என்ன वो क्या है वो किताब है वो क्या है அது என்ன தமிழ் எழுதிங்க அது என்ன वो किताब है அது புத்தகம் அது என்ன அது புத்தகம் वो क्या है அது என்ன वो किताब है அது புத்தகம் மட்டும் எழுதுங்க वो क्या है மீண்டும் எழுதுங்க वो क्या है वो डैश है हिंदी में எழுதலாம் हिंदी எழுதலாம் वो डैश है ஏன் டேஷ் போட்டிருக்கேன் அதான் ஃப்ரேம் அர்த்தம் அங்கே என்ன போட்டுக்கலாம் இப்போ சொல்லுங்க நானே கேட்குறேன் वो क्या है சொல்லுங்க அதே தான் वो कलम है பாருங்க वो क्या है கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க वो क्या है वो क्या है वो पेंच है वो क्या है वो किताब है वो क्या है वो हाथ है वो क्या है वो तैली है वो क्या है वो दूरभाष है वो क्या है वो उंगली है वो क्या है वो दीवार है वो क्या है वो बत्ती है वो क्या है वो जमीन है वो क्या है वो बंगा है पंखा पंखा। पंखा है वो क्या है वो कमीज है वो क्या है वो धोती है वो क्या है वो कॉपी है वो क्या है वो कागज है वो क्या है वो अखबार है वो क्या है वो श्यामपट है वो क्या है वो मेज है वो क्या है वो पेंसिल है वो क्या है बस वो क्या है वो कलम है। वो क्या है वो कुर्सी है। वो क्या है वो किताब है। वो क्या है वो हाथ है। वो क्या है वो तैली है। वो क्या है वो दूरभाष है। साउंड वो क्या है वो बत्ती है। वो क्या है वो उंगली है। वो क्या है वो दीवार है। वो क्या है वो जमीन है। वो क्या है वो पंखा है। वो क्या है वो कमीज है। वो क्या है वो धोती है। वो क्या है वो कॉपी है। वो क्या है वो कागज है। वो क्या है वो अखबार है। वो क्या है वो शामपट है। वो क्या है वो मेज है। वो क्या है वो कलम है वो कलम है। वो क्या है वो पेंसिल है। वो क्या है वो कुर्सी है। वो क्या है वो किताब है। वो क्या है वो हाथ है। वो क्या है वो तैली है। वो क्या है ये दूरभाष है। वो क्या है वो बत्ती है। वो क्या है वो जमीन है। वो क्या है वो दीवार है। वो क्या है वो पंखा है। वो क्या है वो कमीज है। वो क्या है वो धोती है। वो क्या है वो कॉपी है। वो क्या है वो कागज है। वो क्या है वो अखबार है। वो क्या है वो शामपट है। वो क्या है वो मेज है। वो क्या है नहीं करना वो क्या है वो क्या है वो कलम है। वो क्या है वो कुर्सी है। वो क्या है वो किताब है। वो क्या है वो हाथ है। वो क्या है वो तैली है। वो क्या है वो दूरभाष है। वो क्या है वो उंगली है। वो क्या है वो दीवार है। वो क्या है वो बत्ती है। वो क्या है वो जमीन है। वो क्या है वो पंखा है। वो क्या है वो कमीज है। वो क्या है वो धोती है। वो क्या है वो कॉपी है। वो क्या है वो कागज है। वो क्या है वो अखबार है। वो क्या है वो शामपट है। वो क्या है वो मेज है। वो क्या है वो क्या है? वो कलम है। वो क्या है? वो पेंसिल है। वो क्या है? वो कुर्सी है। वो क्या है? वो किताब है। वो क्या है? वो हाथ है। वो क्या है? वो तैली है। वो क्या है? वो दूरभाष है। वो क्या है? वो बत्ती है। वो क्या है? वो जमीन है। वो क्या है? वो पंखा है। वो क्या है? वो दीवार है। वो क्या है? वो कमीज है। वो क्या है? वो धोती है। वो क्या है? वो कॉपी है। वो क्या है? वो कागज है। वो क्या है? वो अखबार है। वो क्या है? वो शामपट है। वो क्या है? वो मेज है। சரி இப்போ ஏ क्या है ஓ क्या ரெண்டையும் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம என்ன நம்ம சொன்னோமோ அதை போய் எழுதிப்பாங்க
எப்படி ये क्या है 20 வேர்டும் ये कलम है ये क्या है ये कुर्सी है ये क्या है ये मेज है அப்படியே நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம சொன்னதை அப்படியே எழுதி பார்க்கணும் ஏ क्या है வரும்போது அதுக்கு 20 கேள்வி பதில் வந்துடும் ஓ क्या है போது அதுக்கு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா இதுக்கு அப்புறம் நம்ம கண்ணில் இதெல்லாம் கண்ணில் பார்க்குறோமோ கண்ணில் எல்லாம் பார்க்குறோம்மா என்ன பண்ணணும் ஃப்ரேம் வச்சுட்டு சப்போஸ் இதிலே தெரியல சொன்னாக்கா இங்கிலீஷ் தமிழ் சொல்லிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் बिल्डिंग வச்சுங்களேன் ये बिल्डिंग है சொல்லிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் தப்பு இல்லை ये बनियन है சொல்லிக்கலாம் ஆனால் தப்பு இல்லை ஆனால் வந்து ரீச் ஆகணும் நம்ம என்ன பேசுகிறோமோ அது அடுத்தவங்களுக்கு வந்து செகண்ட் பர்சன் ரீச் ஆகணும் ஆனால் போதும் அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படியே சொல்லி பாருங்கள் சொல்லி பார்க்குற பொழுது உங்களால் இங்கிலீஷ் தமிழ் எழுதிக்கிங்க அது இங்கிலீஷில் சொல்லி பார்த்துங்க அதை அந்த தெரியல சொன்னாங்க மறுநாள் வந்து என்ன பண்ணணும் கிட்ட கேட்கணும் சார் இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் எழுதுது சார் நான் இதே சொல்லி கேட்கணும் நீங்கள் டெய்லி கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜ் வரும் கேட்காவிட்டா நாலேஜ் வராது அப்போ நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கணும் நீங்கள் உங்களாவது பேசிக்கணும் சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்ம விஜயத்தினா பேசிட்டே இருக்கேன் இந்த ஃப்ரேம் முக்கியம் ஏ வந்தால் ஹை வருது ஓ வந்தால் ஹை இந்த ஃப்ரேம் முக்கியம் ஒவ்வொரு பாடத்தில் தினம் ஃப்ரேம் சொல்லுவேன் அந்த ஃப்ரேம் நீங்கள் மக பேசிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே போட்டு இருக்கலாம் நீங்கள் ஹிந்தி வேர்ட் தெரியலனா கூட நீங்கள் ஆங்கில வேர்ட் போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ये मनी है சொல்லலாம் சொல்லிட்டுனா ये क्या है ये मनी है ये क्या है ये पर्स है சொல்லிக்கலாம் சொல்லக்கூடாது இல்லை என்ன எய்ம்னாக்கா ரீச் ஆகணும் நாம் என்ன பேசுகிறோமோ அது செகண்ட் பர்சனுக்கு அதாவது தேர்ட் பர்சனுக்கு ரீச் ஆகணும் போய் சேரணும் அவ்வளோதான் தவிர மற்றபடி என்ன பேசணும்னு கிடையாது அதாவது பியூராக வந்து இதில் பேசணும் டீ கடை போய் ஐயா ஒரு கோடை கொட்டை வடின்னு தாருங்கள் கேட்க முடியுமா அடுத்து வந்துடுவாங்க டீ மாஸ்டர் அவனுக்கு என்ன கேட்கணும் ஒரு காப்பி குடியா அப்படின்னா புரியும் அதான் முக்கியம் தவிர அவனுக்கு புரியணும் தான் முக்கியம் அவனுக்கு சொட்டு தமிழ் ஒரு கிளாஸ் கொட்டை விட்டு தரலையா இருக்கு அவன் நம்ம தொட்டு விட்டுருவான் தேனி தரலையா தரமாட்டான் டீனா கொடுத்துருவான் டீங்க வார்த்தை ஆங்கில வார்த்தை அது எல்லா பக்கமும் பரவி இருக்குது இந்த டீன்னு எழுதிவிட்டால் போதும் எல்லாருக்கும் தெரியுது சரியா அதுபோல் என்ன பண்ணணும் நமக்கு என்ன தெரிகிறதோ அதில் நம்ம எழுதிக்கணும் ஆனால் ஃப்ரேம் மாறக்கூடாது அதுதான் முக்கியமானது பேசிக் கிராமர் மாறக்கூடாது எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் பேசிக் கிராமர் தான் முக்கியம் கிராமர் ப்ராப்பராக இருந்தாக்கா நம்ம எல்லாரும் இருப்பாங்க இல்லாவிட்டால் நம்ம யாருமே அது தெரிஞ்சுங்க சரி இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் டெய்லி நம்ம செஞ்சு பார்க்கணும் சில வருஷம் எழுதிங்க சபேரே வேற போட்டுருக்கீங்க வேற பண்ணணும் அங்கே வேணாம் இது டெய்லி சொல்லி பார்க்கணும் அப்படின்னா மறப்படாகும் சபேரே காலையில் சபேரே காலையில் दोपहर को मदियानम मदियम शाम को இரவில் மாலையில் शाम को மாலையில் रात को இரவில் सवेरे दोपहर को शाम को रात को सवेरे दोपहर को शाम को रात को सुन पड़ा सवेरे दोपहर को शाम को रात को 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 சரி காலையில் சொல்லுங்க சவேரே மதியம் சொல்லுங்க दोपहर को மாலை சொல்லுங்க शाम को இரவில் சொல்லுங்க रात को சரி அடுத்து கிழமைகள் रविवार संडे रविवार सोमवार मंगलवार बुधवार तमिழ்லையோ ஆங்கிலத்திலையோ எழுதிங்க தெலுங்கு எழுதிங்க
बुधवार गुरुवार गुरुवार शुक्रवार शनिवार शनिवार रविवार सोमवार मंगलवार बुधवार गुरुवार शुक्रवार शनिवार रविवार सोमवार मंगलवार बुधवार गुरुवार शुक्रवार शनिवार சொல்லுங்க रविवार सोमवार मंगलवार बुधवार गुरुवार शुक्रवार शनिवार 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 அடுத்தது பர்சோம் பர்சோம் பயிர் சோ இன் போட்டுங்க அது லைட்டாக சொல்லணும் பர்சோம் இது எழுதிக்கிங்க லைட்டாக சொல்லணும் பர்சோம் நோ சொல் வேர்டு பர்சோம் நேற்று முன்தினம் டே பிஃபோர் எஸ்டர்டே பர்சோம் பயிர் சோ இன் போட்டுங்க இன் லைட்டாக சொல்லணும் பர்சோம் டே பிஃபோர் எஸ்டர்டே பர்சோம் कल का इल कल कल नेற்று yesterday कल नेற்று आज डब्ल्यू आज आज இன்று टुडे आज टुडे कल सेम कल தான் कल टुमारो நாளை कल நாளை परसों अगेन परसों நாளை மறுநாள் परसों நாளை மறுநாள் परसों कल आज कल परसों 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 இங்கே ஒரு டவுட் உங்களுக்கு டவுட் வந்திருக்கா உங்களுக்கு இல்லை சார் நாளைக்கும் கல் வருது நேற்றுக்கும் கல் வருது சார் நாளை மறுநாளுக்கும் கல் வருது நேற்று முதினமும் கல் வருது சார் ஹவு டு யூஸ் கேட்குறீங்களா எப்படி பயன்படுத்தி கேட்குறீங்க இல்லையா எழுதிக்கிங்க தமிழ் இருக்கீங்க நேற்று முன்தினம் தமிழ் இருக்கீங்க நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அப்படியே எழுதுங்க परसों परसों शुक्रवार था 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 परसों शुक्रवार था
சரி. நேற்று சனிக்கிழமை. परसों शुक्रवार था. परसों शुक्रवार था. நேற்று சனிக்கிழமை. कल शनिवार था. कल शनिवार था. कल शनिवार था. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. आज रविवार है. आज रविवार है. आज रविवार है. நாளை திங்கட்கிழமை. कल सोमवार है. कल सोमवार है. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை. परसों मंगलवार है. 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 நாளை ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. परसों मंगलवार है. और பார்த்துங்க. परसों शुक्रवार था. परसों शुक्रवार था. कल शनिवार था. कल शनिवार था. आज रविवार है. आज रविवार है. कल सोमवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों मंगलवार है. அதாவது பாஸ்ட் என்பதற்கு தா வரும், ஃபியூச்சருக்கு வந்து ஹை வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தா போட்டால் நேற்று முன்தினம், ஹை போட்டாக்கா நாளை மறுநாள். தா போட்டாக்கா நேற்று, ஹை போட்டால் நாளை. कल परसों, परसों कल आज कल परसों. सही. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. ये सुन पाला. परसों परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों परसों शुक्रवार था. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों शुक्रवार था. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. கொஞ்சம் கிரிப்பாக சொல்லுங்களேன். कल परसों शुक्रवार था. कल शनिवार था. आज रविवार है. कल सोमवार है. परसों मंगलवार है. இதே தொடர்ந்து சொல்லிட்டே வரணும். வந்தாலும் உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆகிடும். அடுத்ததாக நம்பர்ஸ். नंबर्स 1 2 3 4 5 6 7
8 9 10 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 ஒரு நாளைக்கு 10 சொல்லுவேன். அந்த 10 நாள் நீங்கள் 100 ரூபாய்க்கு தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் டெய்லி 10 சொல்லி வருவேன். நீ 10 நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். பண்ணாக்கா 100 வரைக்கும் ஈஸியாக வந்து சொல்லலாம். நாளைக்கு கிளாஸ் வந்து பார்க்காம சொல்லி பார்க்கணும். சரி, அடுத்ததாக நீங்கள் யாரையாவது பார்க்கணும் பொழுது யாராவது புதுசாக பார்க்கும்போதோ டெய்லி என்ன பார்க்கணும், சரி நமஸ்தே ஜி சொல்லணும். என்ன சொல்லணும்? நமஸ்தே ஜி. இப்போ கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அல்லது அவங்கள பேசிட்டு போகும்போது தன்யவாத் ஜி, நமஸ்தே ஜி, தன்யவாத் ஜி ஞாபகம் வச்சுங்க. நமஸ்தே ஜினா வணக்கம் ஐயா, தன்யவாத் ஜினாக்கா நன்றி ஐயா. நமஸ்தே ஜி, தன்யவாத் ஜி. சரி, இது வரைக்கும் எடுத்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லையா? அப்போ அந்த மாதிரி சொல்ல பாருங்க. ஏ ஹை த ஃப்ரேம், ஓ ஹை. ஏ வந்தால் ஹை வரணும், ஓனாலும் ஹை வரணும். இந்த மிடில் வந்து ஏ டேஷ் செய்யும்போது மிடில் அந்த வேர்ட்ஸ் வந்துடும். கலம், தீவார், பத்தி, அக்பார், உங்கிலி, ஹாத்து, கமீஸ், தோதி வந்துடும். அவர் ஓதாலும் அது வந்துடும். சரியா? நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் போட்டே போகலாம். நான் 20 சொல்லியிருக்கேன். நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் போடலாம். நீங்கள் ஆங்கிலத்திலும் போடலாம், போட்டு நீங்கள் பேசலாம். சரியா? எப்படியோ ரீச் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சவேரே दोपहर शाम को रात को, सवेरे दोपहर को शाम को रात को. அடுத்த நம்ம படிச்சிருக்கோம். रविवार, सोमवार, मंगलवार, बुधवार, गुरुवार, शुक्रवार, शनिवार. அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் परसों, कल, आज, कल, परसों. அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு முறையாக சொல்லிட்டே வந்தாக்கா நமஸ்தே ஜி, தன்யவாத் ஜி. சரி, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம கேட்டுக்கிறோம், நாளை மீண்டும் எப்போது சந்திப்போம் எழுதிங்க. கப் மிலேங்கே எழுதிங்க. கப் மிலேங்கே. எப்பொழுது சந்திப்போம்? கப் மிலேங்கே, எப்பொழுது சந்திப்போம். இப்போ அடுத்த கிளாஸ் எப்பொழுது? संडे, रविवार. रविवार को मिलेंगे, रविवार को मिलेंगे. அப்படின்னா அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். रविवार को मिलेंगे, रविवार को मिलेंगे. எப்போ சந்திக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். कब मिलेंगे? रविवार को मिलेंगे. இத்துடன் இந்த ஸ்போக்கன் ஹிந்தி என்ற வகுப்பை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை துஹாம் விருட்ச என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர். இந்த ஸ்போக்கன் ஹிந்தி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதனாலே நீங்கள் யாரும் தவறாமல் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும்.
ஆங்கிலமோ ஹிந்தியோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதில் எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி எழுதா உங்களுக்கு புரியுமோ அப்படி எழுதி கொள்ளலாம். இது செஞ்சதுமான ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது. எனக்கு என்ன வேண்டும் என்றால் நீங்கள் ஹிந்தியிலே பேச வேண்டும். நீங்களாகவும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த சொந்த முயற்சியாலே நான் வழிகாட்டுவேன். அந்த வழியை நீங்கள் சென்று நன்றாக பயின்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உங்களது ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை தோஹாமிருத் என்ற தலைப்பிலே சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுவது தங்களின் ஆர். சுந்தரராஜன். நன்றி, வணக்கம்.